நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஒரு பெரிய அமௌண்ட் காணாமல் போச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்றைக்கி நிலவரப்படி டிஜிட்டல் ஸ்கேம் தான் பொதுவாக ரொம்ப அதிகமாக நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி ஒரு 5 டிஜிட்டல் ஸ்கேமை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஹாய் ஆர்பி லிஜெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் இருக்கோம், ஸ்கேம். இன்றைக்கி பொதுவாகவே இந்த ஸ்கேம் ரொம்ப அதிகமாக நடந்துகிட்ருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாள் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுக்கிற பேங்க்லேருந்து உங்களுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணுறீங்கன்னா பேங்க் ஸ்டாஃப் பேசுகிறாங்க. இந்த மாதிரி ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் அதை நம்பி உங்கள் ஓடிபியை சொல்கிறீங்க. சொன்ன அடுத்த 5வது நிமிஷத்தில் உங்கள் மொத்த அக்கௌண்ட்டும் காலியாகிடும். இன்றைக்கி இது தாங்க ரொம்ப அதிகமாக நடந்துகிட்ருக்கு. ஏன் இப்போது பேங்க்குன்னு மட்டும் இல்லாமல் ஜிபே வரைக்குமே வந்துட்டாங்க. இதையே நம்ம ஏற்கனவே அட்டகத்தி யூடியூப் சேனல்லையும் ஒரு கண்டென்ட்டாக பண்ணி போட்டிருக்கோம். அதே டாப்பிக்கை பற்றி தான் மறுபடியுமே பேசிகிட்டு இருக்கோம். எதுக்குன்னா, இந்த ஓடிபி ஸ்கேம் ரொம்ப அதிகமாக இன்றைக்கி சென்னையில் நடந்துகிட்ருக்கு. ஸோ ரொம்ப உஷாராக இருங்க. இந்த ஸ்கேமரோட டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேங்க்கோட எம்ப்ளாயி மாதிரியே பேசுவாங்க. 2வதாக உங்களுக்கு பேனிக்கை க்ரியேட் பண்ணுவாங்க. 3வதாக உங்களை ஃபாஸ்ட்டாக டெசிஷன் எடுக்க வைப்பாங்க. இதுதான் அவங்க டூலாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது உங்கள் அன்னோன் பர்சன்ஸ் கால் பண்ணி ஓடிபி கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இந்த ஸ்கேம் நீங்கள் எல்லாருமே அனுபவப்பட்டிருப்பீங்க. நான் பயங்கரமாக பர்சனலாக எனக்கு இதுக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த ஸ்கேம் எப்படி இருக்கும்னா, நமக்கு இப்போ வாட்ஸ்அப்லலாம் மெசேஜாக வரும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் 5000 ஒரு நாளைக்கே நம்மளால் 5000 ஏர்ன் பண்ண முடியும். பார்ட் டைம், ஸ்பேட் டைம், ஃபுல் டைம்னு எல்லா டைமும் இல்லை நம்ம ஒர்க் பண்ண முடியும். நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி காசு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். நம்மளும் என்ன மெசேஜ்னு சொல்லி இதுக்கு ரீப்ளை பண்ணியிருப்போம். அங்கேருந்து ஒரு அட்ரஸ் வரும். அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கும். அங்கே மீட்டிங் சொல்லி உட்கார வச்சுருவாங்க. கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே கலர்ஸ் ஃபார்மல்ஸ்லாம் போட்டு போயிருப்போம். ஏன்னா இது பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது இந்த ஸ்கேம் இப்போ மட்டும் இல்லை, இப்போ இது டிஜிட்டலாக மாறி இருக்காங்க. இப்போ டிஜிட்டலாக வாட்ஸ்அப்பில் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா, நமக்கு தெரிஞ்ச அக்கா, அண்ணா, தம்பி என்னெல்லாம் என் ஃப்ரெண்டு தான் கூட்டிகிட்டு போனான். 3 வாட்டி கூட்டிகிட்டு போயிருக்கான். கிட்டத்தட்ட 5 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வேறு கம்பெனி, வேறு பேர், ஓகேங்களா. 5 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி ஜாயின் இல்லை 2 வாட்டி ஜாயின் பண்ணியிருக்கேன். வேறு கம்பெனி, வேறு பேர், வேறு ப்ராடக்ட்டு, வேறு டைப்பு, ஓகேங்களா. அந்த மாதிரி ஜாயின் பண்ணி என்னை ஏமாற்றிருக்காங்க. அதே விஷயம் தான் இப்போ டிஜிட்டலாக நடந்துட்டுருக்கு. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெசேஜ் வரும், ரீப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அட்ரஸ் கொடுப்பாங்க. நீங்கள் போய் நேரில் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீட்டிங் வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, அதுக்கப்புறம் ட்ரைனிங் ஃபீஸு, உங்களுக்கு டெக்னிக்ஸ் சொல்லி தரோன்ட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபீஸாக ஒரு 5000 rupees கலெக்ட் பண்ணிடுறாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறன்ற பேரில் அடுத்த நாள் வர சொல்லுவாங்க. போய் பார்த்தா ஆஃபீஸே இருக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்காது. அது ஒரு பெரிய மண்டபமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய எப்படி ப்ளக் அண்ட் ப்ளேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே ஆஃபீஸாக பார்த்து அவங்க ரெண்ட் எடுத்துப்பாங்க. எல்லாரையும் வர சொல்லிட்டு ஒரு நாள் தான் அந்த ரெண்ட்டு கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக முடிச்சுட்டு அடுத்த நாள் அந்த ஆஃபீஸே க்ளோஸ் பண்ணிட்டு டாடா பபாய் மணி போச்சு அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவாங்க. இந்த ஸ்கேமில் தயவு செஞ்சு மாட்டாதீங்க. இப்போ நான் சொல்ல போகிற ஸ்கேம் ரொம்ப அதிகமாக நடந்துகிட்ருக்குங்க. இது என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய ப்ராடக்ட்லாம் அவங்களே தனியாக ரெடி பண்ணி வீட்டிலேருந்து ஒரு டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்டாக இருக்கட்டும், மசாலா பொடி வரைக்கும் இப்போ அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதையே பிஸ்னஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதையே ஸ்கேமர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். என்னென்னா, கிட்டத்தட்டங்க ஒரு நெக்லஸ் ஒன்று ஆர்டர் பண்ணோம். நெக்லஸ் அது ஒரு செயின் மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஷூட்டுக்காக ஒரு செயின் ஆர்டர் பண்ணோம். அந்த செயின் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வெரைட்டியில் ஆர்டர் பண்ணோம். ஸோ அதை நீங்கள் கடையில் கேட்கும்போது ஒரு 5000 rupees வரும்னு வச்சுக்கோங்களேன். அதே செயினை இவங்க எப்படி உடச்சி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். ஆன்லைனில் இது ஒரு 4000 வரும், ஓகேங்களா. பட் ஆனால் இவங்க 1500 இப்படி கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு என்ன தோணுன்னா, நம்ம 1 டைம் ஷூட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம், இல்லை ஒரு 2-3 டைம்ஸ் எங்கேயா ஃபங்க்ஷன் போனால் போட்டு போகிறோம். அதுக்கு மேலே நம்ம அதை பெருசாக யூஸ் பண்ண போகிறது இல்லை, கரெக்டுங்களா. ஸோ அது லோ குவாலிட்டியாக இருந்தால் என்ன தெரிய போகுது. ஓகே, நம்ம 1 டைம் யூஸ் பண்ணிட்டு போட்டுடலாம். ஸோ 1500 அதுக்கான குவாலிட்டி தானே வரும். அந்த தாட்டு தானே நம்ம எல்லாருக்குமே வரும். நம்மளும் ஆர்டர் பண்ணுவோம், கரெக்டுங்களா. அதே தான் பண்ணோம். ஆர்டர் பண்ணால் ஒரு செயின் டேமேஜாக வந்துச்சு. சரி, ஓகே, வந்துச்சு, டேமேஜாக வந்துருக்கு. இன்னொரு இடத்துல செயின் பார்த்தீங்கன்னா செயினே இல்லைங்க, அது வெறும் 70 rupees. நம்ம கடையில் வாங்குவோம் பார்த்தீங்களா, 1500 rupees வாங்கிட்டாங்க. கடையில் வாங்குவோம் இல்லைங்களா, ஒரு 50 ரூபா செயின், 60 ரூபா செயின். அந்த செயினை உள்ளே வச்சு வெயிட்டுக்கு ஒரு மெட்டல் எடுத்து உள்ளே வச்சுருக்காங்க. உள்ளே வச்சுட்டு அதை பாக்ஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், உடனே அந்த கொரியர் கால் பண்ணி இருந்தாங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, ஸ்கேம் நடந்திருக்கு. ஸோ இதோட ஃப்ரம் அட்ரஸ் சொல்லுங்கன்னா ஃப்ரம் அட்ரஸே இல்லாமல் வந்திருக்கு. சரிங்க, இது வேணால் கேன்சல் பண்ணுங்கள், எடுத்துகிட்டு போனால் அவங்களால முடியாது இல்லையா. ஏன்னா இது 1 டைம் நம்ம சைன் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு அது. ஸோ அதே தான் நடந்திருக்கு. நீங்கள் வேணால் ரிட்டன் எங்கே வாங்கினீங்களோ அங்கேயே போடுங்க அப்படின்னா. நம்ம வாங்கினது இன்ஸ்டாகிராமில். சரி, ஓகே, நம்ம இன்ஸ்டாகிராமில்
அந்த பேஜுக்கு நம்ம மெசேஜ் பண்ணி தான் வாங்கியிருப்போம். ஸோ அந்த பேஜுக்கு நம்ம திரும்ப வந்து இது பண்ணால் பிளாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, வேறு ஐடியில் போயிட்டு எந்த ப்ரொஃபைலில் வாங்கியிருந்தோமோ அந்த ப்ரொஃபைலில் போயிட்டு அந்த ப்ராடக்ட் கீழே தயவு செஞ்சு இது வேறு யாரும் வாங்காதீங்க, இது பெரிய ஸ்கேம் அப்படின்னு சொல்லி போடும். போட்டதுக்கப்புறம் அவங்க அந்த அக்கௌண்ட்டையும் பிளாக் பண்ணிட்டு இந்த அவங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, அதோட நேமை மாற்றிட்டாங்க. ஸோ எனக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரியுது, அவங்க நேமை மாற்றி சேம் விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கே நான் போயிட்டு அந்த நேமை சர்ச் பண்ணனா இருக்காது, வேறு ஒரு நேம் மாற்றிருப்பாங்க, வேறு யாரையாவது ஏமாற்றிருப்பாங்க. இன்னொரு விஷயம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களே கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி வேணும்னா நீங்கள் ஒரு 2500 டெபாசிட் பண்ணணும், அப்போ தான் வரும். இந்த மாதிரி ஒரு ஸ்கேமும் இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்ருக்கு. இது யார் பண்ணாங்க அப்படின்றதுக்கும் நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன். இது பர்சனலாக எனக்கு நடந்த விஷயமே. ஸோ இந்த ஸ்கேமில் தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. ஏன்னா இது மாட்டினீங்கன்னா உங்களால் கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியாதுங்க. பிக்கெஸ்ட் ஸ்கேம். இந்த ஸ்கேம் ரொம்ப புதுசுங்க. இது பர்சனலாக எனக்கு நடக்கலை, பட் ஆனால் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயந்தான். எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் இப்போ இது நடந்துகிட்ருக்கு. என்னென்னா லவ் ரொமான்ஸ் ஸ்கேம். இந்த ஸ்கேமை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோ உங்களுக்கு ஒரு கேர்ள் மாதிரி உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க, நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க. அப்புறம் அவங்க ஹேன்னு அனுப்புவாங்க, நீங்களே பேசுவீங்க. இது ஒரு 1 மந்த்து அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் பாராட்டியே ஆகணும். 1 மந்த்து அவங்க ஸ்கேம் பண்ணுறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க கூட டே நைட்டு பேசுகிறாங்க. பேசிவிட்டு ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புகிறேன், இல்லைனா நான் உனக்கு இதை வாங்கி வச்சுருக்கேன், நான் இங்கேருந்து உனக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட இது பேசின முக்கால்வாசி பேர் ஃபாரின்ஸ் அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. நான் துபாயில் இருக்கேன், வேறு ஒரு கண்ட்ரி, வேறு ஒரு இடம், இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் உங்களுக்கு இதை அனுப்புகிறேன், நீ தயவு செஞ்சு வாங்கிக்கோன்றாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் நான் அனுப்பிட்டேன்னு சொல்லி ஒரு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கால் வரும், கஸ்டம்ஸ்லேருந்து பேசுகிறோம், நீங்கள் இந்த அமௌண்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய ஒர்த்து பார்த்தீங்கன்னா, கிளியர் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு 15,000 கேட்குறாங்கன்னு வைங்களேன், அதோடைய ஒர்த்து 1.5 lakh 1 lakh அப்படி இருக்கும். 1 lakh ப்ராடக்ட் உங்களுக்கு வந்துருக்கு, 1 lakh அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கொடுத்துட்றாங்க, அமௌண்ட்டு காலி. இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக இந்த லவ்வையும் ரொமான்ஸையும் வச்சுட்டு 1 மந்த்து ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுறாங்க மக்களே. இது எனக்கு தெரியலை, இந்த அளவுக்கு ஸ்கேம் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் நடக்குது. இப்போ லாஸ்ட்டு ஸ்கேம். இந்த ஸ்கேம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்ட ஸ்கேமாக கூட இருக்கலாம். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே தாத்தா பாட்டி அம்மாலாம் சொல்லுவாங்க வீட்டில், அதே யாரையும் நம்பி எதையும் காசுலாம் கொடுக்காதரா, அவ்வளோ சம்பாதிக்கலாம் இவ்வளோ சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க, எல்லாம் நம்பாதரா மாவனே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்கேம் தாங்க இது. இது என்னென்னா, இப்போ டெலிகிராம், இது வந்து மோஸ்ட்லி டெலிகிராம் சேனலில் தான் அதிகமாக நடக்குது. டெலிகிராம், வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க. மெசேஜ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம 1 lakh வரைக்கும் 1 மாதத்துக்கு எடுக்க முடியும், 1.5 lakh வரைக்கும் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, கோல்டு சில்வர்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதை தாண்டி ஷேர் மார்க்கெட்டு, ஈக்விட்டி, கமோடிட்டிக்கெலாம் வந்துட்டாங்க. ஆனால் இதை தாண்டி வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இது என்னென்னா, சும்மா அவங்க அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணிக்கிறாங்க, நீ வந்து மந்த்லி எனக்கு வந்து 10% கொடுத்துரு, 15% கொடுத்துரு இப்படின்ற மாதிரி சொல்லி கமிட் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் காட்டுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் லார்ஜாக இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆல் அப்ஸ்டாண்ட் ஆகிடுவாங்க. உங்கள் பிளாக் பண்ணிடுவாங்க, எந்த டெலிகிராம் சேனலில் அந்த டெலிகிராம் சேனலை டெலீட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை பிடிக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பார்த்துருந்தீங்கனாலோ இல்லை உங்களை யாராவது காண்டாக்ட் பண்ணியிருந்தாலும் தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. வெரி ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட். அவ்வளோதான் ஆர்பி லெஜெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க இந்த ஸ்கேமில் இருந்தெல்லாம் தப்பிச்சிருவீங்க. ஆனால் மற்றவங்களும் மாட்டிக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஸ்கேம் ஏதாவது நீங்கள் மாட்டியிருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் என்ன டாபிக் பேசணுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க.